ஜம்போ சர்க்கஸ் நிறுவனம் வந்து எத்தனை ஆண்டு கால நிறுவனம் சார்? இது 1977. How do you feel about this program? It was nice. It was exciting and beautifully organized. இந்த ப்ரோக்ராமில் நிறைய சாகசங்கள் செஞ்ச ஒரு கப்பல்ஸை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஜம்போ சர்க்கஸில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு லவ்லி கப்பல்ஸை மீட் பண்ண போகிறோம். வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா கலைஞர்கள் வந்திருந்தாங்க, இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்க. சவால் ஓப்பன் சவால் விடுறா இருப்பா, நீங்கள் வாங்க ஜிம் பீப்புள்ஸ் எல்லாம் வாங்க என் கூட சேர்ந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Yeah, I want to speak to gym people in Dindikal. Okay. Come to lift competition with me. Welcome to Jambo Circus. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்ல வேண்டியது என்னோட கடமையாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய சாலையில் அவர் லேடி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிக பிரம்மாண்டமான ஜம்போ சர்க்கஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்கஸ் அப்படின்னாலே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு குதூகலம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது இருக்கும். அதே போல் உள்ள ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்மளையும் பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கும். இது ஜஸ்ட் சினிமாவில் பார்த்துருந்துருப்போம், இல்லை சீரியல்ஸில் பார்த்துருந்துருப்போம், டிவியில் இந்த மாதிரி தான் பார்த்துருந்துருப்போம். இப்போ ரியலாக நம்ம ஊரில் இங்கே பார்க்குறதுக்காக ஜம்போ சர்க்கஸ் ரொம்பவே சிறப்பான ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஜம்போ சர்க்கஸில் இந்த திண்டுக்கல்லில் நிறைய வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ள எக்ஸைட்டிங்காக நிறைய ஷோஸ் இருக்குது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஷோஸ் பண்ணுறாங்க. டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈவினிங் 4 o'clock and 7 o'clock. மோரோவர் நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி கூட்டிகிட்டு வரலாம். ஸோ 4 மணிக்கும் 7 மணிக்கும் 2 காட்சிகள் இருக்குது. அதே போல் சனி ஞாயிறுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 காட்சிகளாக பிற்பகல் 1 மணிக்கும் அதே போல் மாலை 4 மணிக்கும் 7 மணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காட்சிகள் இருக்குது. ஸோ ரொம்பவே எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஏன்னா ஜம்போ சர்க்கஸ் எங்கே போட்டிருக்காங்க, ஏன்னா சர்க்கஸ் நிறைய அவைல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய மக்கள் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு கைட்லைன் தான் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்போ சர்க்கஸை இப்போ நம்ம சூப்பர் டிவியில் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. அதுதான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ அங்கே பார்த்துட்டு அடுத்த செகண்டே அடுத்த ஷோவுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது இந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஜம்போ சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜம்போ சர்க்கஸ் சார்பாக நம்மளுடைய திண்டுக்கல்லில் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த ஜம்போ சர்க்கஸில் அப்படின்றத நம்மளுடைய ஜம்போ சர்க்கஸினுடைய மேனேஜர் டைட்டஸ் அவர்கிட்ட மீது வீட்டலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நம்ம ஜம்போ சர்க்கஸ் நிறுவனம் வந்து எத்தனை ஆண்டு கால நிறுவனம் சார்? இது 1977 அக்டோபர் 2ஆம் தேதி தானே பட்னா டிஸ்ட்ரிக்ட் தானாப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்தியாவில் வந்து பெரிய சர்க்கஸ் தான் ஜெமினி சர்க்கஸ், ஜம்போ சர்க்கஸ். ஆனால் வந்து 99ல் லயன் டைகர், இப்போ பட்டாமஸ், கொரில்லா, சிம்பான்சி, பிளாக் டைகர் இதெல்லாம் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு. யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, குதிரை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, எல்லாம் பேன் பண்ணியிருக்கு. அப்புறம் தானே 2014 வந்து ஆனை பேன் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ எனிமல்ஸ் ஒன்றுமே வைக்க முடியாது. பீப்புள் போகிற எனிமல்ஸ் மேனகா காந்தி. ஆனால் தெருவினாய் அலையுது. தெருவினாய்க்கு சாப்பாடு கொடுக்குறது யாரும் கிடையாது. நம்ம சர்க்கஸில் வந்து மிருகத்துக்கு கொடுக்குற சாப்பாடு ஃப்ரெஷ்ஷு சாப்பாடு தான் கொடுக்குவேன். சிக்கன் தான் போடுவேன். லயன் டைகர் இருந்த சமயத்து அவருக்கு மட்டன் தான் போடுவேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷு தான் போடுவேன். ஆனால் அந்த மாதிரி தான் இந்த மிருகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து சர்க்கஸ் தான். இது எவ்வளோ சர்க்கஸ் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். மேரா நாம் ஜெமினி சர்க்கஸ், மேரா நாம் ஜோக்கரில் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். அல்பத ராஜாரியில் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். எல்லா சர்க்கஸ்லேயும் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நம்ம ரஷ்யன் ஆர்டிஸ்ட்டு, டன்சானியா ஆர்டிஸ்ட்டு, எத்தியோப்பியா ஆர்டிஸ்ட்டு, இந்தியாவில் வந்துட்டு எபோட் 18 வயசு பின்னாடி தான் குழந்தைகளை வைக்க முடியாது. அதுவும் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்தியாவில் வந்துட்டு சர்க்கஸ்க்கு வேறு இது ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் சைனா, ரஷ்யா எஜுகேஷன் அண்ட் ஜிம்னாஸ்டிக் கொடுக்குது. அங்கே கவர்மெண்ட் தான் எஜுகேஷன் கொடுக்குது, ஜிம்னாஸ்டிக் கொடுக்குது. ஆனால் வந்து இந்தியாவில் அதே ஒரு பிரச்சனை கிடையாது. இந்தியாவே குட்பால், கிரிக்கெட்டு, அவ்வளோதான். 10 years அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஜம்போ சர்க்கஸில் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஒரு ஷோக்கு பண்ணுறாங்க சார்? நம்ம மொத்தம் வந்து 165 ஸ்டாஃப் இருக்குது சார். லேவேட்ஸ் ஆன் ஆர்டிஸ்ட் ஆன் டோட்டல் 165 ஸ்டாஃப் இருக்குது சார். அப்புறம் வந்து 2 நாய் இருக்குது, 2 குதிரை இருக்குது. ஓகே. ஸோ இந்த சர்க்கஸில் வந்துட்டு என்ன மாதிரி ஷோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? சார் இந்த ஜிம்னாஸ்டிக் தான். இந்த சர்க்கஸில் ஜிம்னாஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. நம்ம இப்போ சென்னையில் தான் வந்திருக்கு. சென்னையில் வந்துட்டு நம்ம ஷோ இங்கே போட்டிருக்கு. ஒரு ஷோ 1 மணி, 4 மணி, 7 மணி தான் ஷோ போட்டிருக்கு. ஆனால்
வந்து இப்போ கிளைமேட்டு இதெல்லாம் வந்து தான் கொஞ்சம் இதுதான் இருக்குது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கூட்டம் வருது, ஹோல்டே கூட்டம் வருது, 3 ஷோக்கு கூட்டம் வருது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஜம்போ சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா வந்துட்டு இப்போ அனிமல்ஸ் எதுவுமே இல்லை, பேன் பண்ணியிருக்காங்கன்றனால வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மனிதர்களே வந்து ரஷ்யா, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து மணிப்பூர், ஸோ இங்கேருந்தெல்லாம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாகசங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சாகச காட்சிகளோட நீங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடலாம். அந்த அளவுக்கு வந்து உள்ள நிறைய ஷோஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரொபாட்டிக் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பாருங்கள். ஜம்போ சர்க்கஸனோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அழகான செல்ஃபி, அதே போல் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கக்கூடிய ரொபாட்டிக் அனிமல்ஸ் இங்கே உள்ளவே இருக்குது. ரியாலிட்டிக் சவுண்டோடு இருக்குது. பார்க்கும்போது வந்து ரொம்பவே ரியலாக இருக்குது. ஸோ வந்து ஒரு லியோபார்ட் இங்கே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ரினோ இருக்குது, மான் இருக்குது, ஜிராஃபி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு, ஏன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜெமினி சர்க்கஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் ஜம்போ சர்க்கஸ் ரெண்டுனுடைய ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட பிரசிடென்ட்டை வந்து அவார்டு வாங்கின ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்டி ராமாராவ் கிட்ட வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் அந்த கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவார்டு வாங்கினது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் காந்தி கிட்ட வாங்கினது. தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆர் சங்கர் அவர்கிட்ட வாங்கின ஒரு விஷயங்கள். ஸோ ஜவஹர்லால் நேருவோட நம்மளுடைய முதல் பிரதமர் அவருடைய இது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ள அந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய திரைப்படங்களில் வந்துட்டு இவங்களுடைய சர்க்கஸ் காட்சிகள் வந்து சாகச காட்சிகள் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு இங்கே ரொம்ப சூப்பராக வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன அருங்காட்சியகத்துக்கு வந்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை நம்மளுடைய இந்த சர்க்கஸை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியோடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கஸை பற்றி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி வந்துட்டு நிறைய இந்த சர்க்கஸினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அதே போல் அவார்டு வாங்கின விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு கிளான்ஸ் போனீங்கனாலே வந்துட்டு இந்த ஜம்போ சர்க்கஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சர்க்கஸ் நிறுவனம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. நம்மளுடைய ஜம்போ சர்க்கஸ் நிறுவனம் சார்பாக இப்போ வந்து திண்டுக்கல்லில் அவர் லேடி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து கிரவுண்டில் ரொம்ப சூப்பராக இந்த சர்க்கஸ்ன்னு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க போய் ஷோ பார்க்கலாம்.
ஸோ அடுத்ததாக நம்ம ஷோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் நிறைய சாகசங்கள் செஞ்ச ஒரு கப்புள்ஸை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ பைக் ரைடிங் ஆகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா டான்ஸ் அண்டு எக்ஸைட்டிங்கான சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கப்புள்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார், आपका नाम? मेरा नाम मुकेश है और ये मेरी वाइफ तानिया. और हम लोग एरियल एक्ट ग्लोब राइडिंग करते हैं. वेयर आर यू फ्रॉम सर? मेरा झारखंड. आप मैम? मेरा नाम तानिया है और हम लोग दोनों हस्बैंड वाइफ है. हम लोग दोनों बहुत सारा एक्ट करते हैं साथ में और मैं हुला हुप करती हूँ. मैं सबसे कहना चाहती हूँ, यहाँ के लोगों से, ऑडियंस से कहना चाहती हूँ, प्लीज़ सर्कस देखने आए और अपने बच्चों को भी लेके आए. बहुत अच्छा है सर्कस और सर्कस के बारे में बताए, कल्चर कैसा है, हम लोग कितना हार्ड वर्क करते हैं. क्योंकि आजकल बच्चे लोग सब लोग मोबाइल में रह गए हैं. तो मम्मी पापा से, सबके मम्मी पापा और पेरेंट्स से कहना चाहती हूँ, प्लीज़ थोड़ा समय निकाल कर सर्कस देखने आए. हमें भी अच्छा लगेगा और आप लोग भी खूब इंजॉय करेगा हमारे सर्कस को. கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்களும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஷோவில் காமிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. आप मैरिज का? हम लोग दोनों, मेरा यहाँ पर हम लोग दोनों काम कर रहे हैं. 25 ईयर्स पूरा कंप्लीट कर गए हम लोग. में बचपन से हम लोग काम ही कर रहे हैं यहाँ पर. तो बड़े होकर ऐसा फीलिंग्स हुआ कि मतलब अच्छे हैं, इनसे शादी करना चाहिए, क्योंकि हम लोग एक ही प्रोफेशनल में काम करते हैं ना. तो बहुत अच्छा है. अभी शादी को 8-10 साल हो गया है. लव प्रपोजल हु फर्स्ट? हाँ, वो मेरे हस्बैंड ने मुझे प्रपोज किया है. मुझसे शादी So at that time how do you feel? कैसा फील किया आपने? अच्छा, बहुत अच्छा लगा. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது பக்கத்தில் யாருக்கும் பேச்சு வராது. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 25 இயர்ஸ் ஆகிடுச்சு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி. அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்த பின்னாடி தான் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், சர்க்கஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத். அரவிந்த் ரவீனா ஒரு சைக்கிளில் விதவிதமான நிகழ்ச்சிகள். ஜோடி சைக்கிள், நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த ஜம்போ சர்க்கஸில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு லவ்லி கப்புள்ஸை மீட் பண்ண போகிறோம். இவங்களும் அதே போல் தான் வந்துட்டு இந்த சர்க்கஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒரு கப்புள்ஸ். ஸோ தே ஆர் ஃப்ரம் அசாம் அண்ட் நேபாள். आपका नाम? मेरा नाम देव. सिर्जना. how many years marriage? 15 years. 15 years. So இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் how many years come to the circus field? Maybe 25 years. 25 years. Yes. ஓகே. ஸோ யுவர் இந்த சர்க்கஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஏன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ யூ டூ த ஹெவி ஒர்க், ஹார்ட் ஒர்க். Yes, hard work. வாட் டு யூ ஃபீல்? But I'm comfortable. I'm lot of time I'm playing circus. Now free. Now I'm no sky, but free. I'm everyday practice. Oh. Then
now I am free, full. Yes. So when do circus him, how do you feel? ये सर्कस करता है कैसा लगता है? अच्छा अच्छा लगता है सर, बचपन से रहे हैं, अच्छा ही लगेगा. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சியில் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய உயிரை பணயம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக யூ வாட் அபவுட் யூ சே டு ஆடியன்ஸ்? ऑडियंस को यही बोलना चाहूँगा, आपका डेंडिकल में सर्कस लगा हुआ है, आइए प्लीज़ और देखिए हमारे सर्कस को. बहुत अच्छा सर्कस है, इंडिया का टॉप सर्कस है अभी इस वक्त पे. और सभी खेल, सभी आइटम सब आपका अफ्रीकन है, बाहर से आर्टिस्ट है, नेपाल से है, असम से है, ऑल इंडिया ओवर से बहुत आर्टिस्ट है. आप लोग आइए, देखिए, एंजॉय करिए, अपने बच्चे लोग को लाइए. एकदम अभी क्या सर्कस में टॉप बढ़िया. आप लोग आइए, वेलकम सबको. आप लोग के लिए आया है इधर हम लोग. தன்யவாத் தன்யவாத். ஸோ கண்டிப்பாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சர்க்கஸ் வந்து ரொம்ப சூப்பரான சர்க்கஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவிலே டாப் மோஸ்ட் சர்க்கஸ் எங்களுடையது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாகசங்கள், நிறைய ஷோஸ் வந்து நாங்கள் உங்களுக்காக தரப்போகிறோம். ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க மோரோவர் அசாம், நேபாளிலேருந்தும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக திண்டுக்கலுக்கு வந்திருக்கும். ஸோ திண்டுக்கல் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய ஆதரவு தரதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்பைடர்மேன் என்று அழைப்பார்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் டிவி சீரியல்ஸில் இல்லை நம்ம சினிமாவில் பார்த்துருந்துருப்போம் அந்த சாகசங்கள்லாம். ஏன்னா எம்ஜிஆர் படம் கூட பார்த்துருந்துருப்பீங்க, எம்ஜிஆர் சரோஜா தேவி படம் ஒன்று. ஸோ அதில் வந்து அந்த பறக்கும் பாவை படம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கடைசி நம்ம பார்த்த ஃபீல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நேரில் பார்க்கும்போது உண்மையிலே கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த பயம் ஒரு இருக்குது, ஐயோ அடுத்து அவங்க, ஆனால் அவங்க எல்லாமே அந்த இதுக்கான ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உட வந்து கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல்லே வந்துட்டு ஒரு அழகான காமெடி சீனரியை வந்து கிரியேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக வந்து பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ आपका नाम क्या? अलाउद्दीन मंडल. राजेश कुमार. मेरा रंगा गुजरात. नहीं हिमाचल. वेस्ट बंगाल कोलकाता. வெஸ்ட் பெங்கால், ஹிமாச்சல், குஜராத். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஓவரால் இந்தியா சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவே இங்கே தான் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தான், இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா கலைஞர்கள் வந்திருந்தாங்க, இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவில் பார்த்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கா கலைஞர்கள்லாம் ரொம்ப அழகாக போல் டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான ஷோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. आपका आयु एज? 34. 34. 58. मेरा 55. 55. ஸோ 55. ஸோ இவர் ஏஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஹவ் டு ஃபீல், எப்படி இருந்தது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆடியன்ஸ் மத்தியில்? कैसे लगा? अच्छा अच्छा बहुत अच्छा. हाँ बहुत अच्छा. शुक्रिया, धन्यवाद, நன்றி.
ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஏன்னா வந்து என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹைட்டுக்கு எல்லாருமே வந்து ஒரு வெளியில் போகிறப்ப வந்து ஒரு வித்தியாசமாகவும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதையும் மீறி இவங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தில் ரொம்ப அழகாக வந்து இவங்க இது பண்ணாங்க. கண்டிப்பாக நேயர்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இங்கே வந்து இவங்களோட சேர்ந்து ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து வெளியிலேருந்து வந்திருக்காங்க, வந்து அவங்க ஊரெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் விட்டு இங்கே வந்து ரொம்ப வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நேராக வரணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. This time for Africa. Russian ring dance. பற்களால் கடித்து பலன் செய்வதை பாருங்கள். ஸோ ஜம்போ சர்க்கஸில் ரொம்பவே சூப்பரான ஒவ்வொரு ஷோவும் எக்ஸைட்டாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அப்படியே தூக்கி நம்மளாம் பக்கத்தில் தூக்கி அப்படி போட்டுருவார். அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ வெயிட்டான ஒரு இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். கையிலையும் சரி, அதே போல் பல்லில் கடிச்சதெல்லாம் நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு கொக்கோ கோலா பாட்டில் ஓப்பன் பண்ணாலே பல்லு போயிடும். ஸோ அதையும் ரொம்ப சூப்பராக பண்ணார். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? My name is Antonio. From Tanzania. Tanzania, okay. How do you feel this program? Yeah, I feel good because I'm here in Germany, in Jumbo Circus. I'm working here for 6 months. Contract after finish 6 months, I'm go back home. Okay. I have group 7 members. Oh. I'm leader of my group. Oh. I do gymnastics, fire dance, weightlifting. Yes. ஸோ ஜிம்னாஸ்டிக், ஃபயர் டான்ஸ் அண்ட் வெயிட் லிஃப்டிங் மூணுமே நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வருவேன், வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமுக்கு போயிடுவேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்காக நீங்கள் ஹவு டு யூ ப்ராக்டிஸ்? Yeah, I do practice. I think 2 months long, 6 months long. Yes, for 2 months. Yeah. ஸோ பொதுவாக பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு நான் அந்த ஃபுட் ப்ராக்டிஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ 6 மந்த்ஸாக வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்த 6 மந்த்ஸ் வந்துட்டு நான் ப்ரோக்ராம் போவேன் அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். Yes, I want to speak for these people from Dindigul. Yeah. Gym people coming to do competition with me. சவால், ஓப்பன் சவால் விடுறாருப்பா. நீங்கள் வாங்க, ஜிம் பீப்புள்ஸ் எல்லாம் வாங்க, என் கூட சேர்ந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஆல்சோ ஆஸ்க். Yeah, I want to speak to gym people in Dindigul. Okay. Come to lift competition with me. Welcome to Jumbo Circus. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸும் வாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஜிம் பில்டர்ஸ் திண்டுக்கல்லில் நிறைய பேர் இருப்பீங்க, மிஸ்டர் திண்டுக்கல்லாம் இருப்பீங்க. ஓப்பனாகவே அவர் கூப்பிட்றாரு, வாங்க வந்து நம்மளோட சேர்ந்து இந்த இதில் வெயிட் லிஃப்டிங் பண்ணலான்னு இருக்காரு. ஸோ சேலஞ்ச் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய திண்டுக்கல் மக்கள்லாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு வாங்க. ஸோ தேங்க்ஸே இல்லை. தேங்க்யூயா. Thank you so much. தேங்க்யூ. Welcome. ஒன்ஸ் அகேன். இதுவரை நீங்கள் திண்டுக்கல் நகரத்தில்
எந்த சர்க்கஸிலும் பார்த்திருக்க முடியாத நிகழ்ச்சி. இதோ முதல் முறையாக ஜம்போ சர்க்கஸில் பார்த்து வயலுங்கள். டபுள் சாரிங் ஆக்ட். ஸோ இப்போ ஒரு நம்ம ஃபேமிலி மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். Hello, I am Dr. Francis. Okay, where are you from, sir? I am from Kerala, but working in Gandhigram Institute of Rural Family and Family Welfare Trust here. எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு? I am a researcher doing research in population field. ஓகே, ஸோ ஒர்க் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 2 hours நீங்கள் இந்த சர்க்கஸில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? Yeah, this is relaxing and their coordinated efforts and it's very exciting, especially the last trapesium. Yeah, it's always exciting, but it's an old technique, but yeah, it's exciting too. Yeah. Hi ma'am, how are you? I'm fine. Your name ma'am? I'm Kavita. Okay, what are you doing ma'am? No, I am a housewife. Yeah. Okay, so how do you feel this? Yeah, this one is very exciting. ரொம்ப நல்லா இருந்தது. Actually first time after a long years இது பார்க்குறது ரொம்ப சரி, அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். சினிமாஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம், பட் இங்கே நம்ம ஊரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆமாம், இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் they are watching this circus, so just ask them how do they feel. So this is the second time I am watching this circus. Oh. Yeah. Where you watch? The Kerala. Kerala. Yeah. Yes. Okay, super. Thank you. Hi, your name? Yeah. Nandana. Hi. Manas. What are you doing here? I just finished my bachelor's in economics. Okay, you? I'm in class 12th right now, studying in the stream Commerce with Maths. How do you feel about this program? It was nice. It was exciting and beautifully organized. It's the first time. As far as my experience, this was my first time, so I would say it was pretty good. Thank you so much. Yeah, thanks a lot. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த ஷோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலி நம்ம பேத்திடும். அது அடுத்தபடியாக வந்துட்டு சார் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார், நானும் அவரை வாட்ச் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணும் விதமாக வந்துட்டு கிளாப் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹலோ சார், உங்கள் நேம்? என்னோட பேர் இளங்கதிர், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், அட்வொகேட் தான். ஓகே சார். அதாவது இந்த சர்க்கஸ் வந்து கலைகள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. இது அழியக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம பார்க்குற இதெல்லாம் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு விலங்குகளை பார்க்கணும்னா சர்க்கஸுக்கு தான் வருவோம். இப்போ அந்த விலங்குகளை வச்சு நம்ம சர்க்கஸே பண்ண முடியாது. ஏன்னா சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை துன்புறுத்தக்கூடாதுலாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ அதை வந்து இல்லாத அந்த அழிஞ்சிட்டு வர்ற நேரத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த சாகச நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்த்து அவங்கள ஊக்குவித்து அவங்கள கௌரவப்படுத்தணும். இது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்து எல்லாரும் ஆர்வப்பட்டு வரணும். நம்ம வந்து சினிமா மட்டும் பார்க்குறோம், ஒரு நாடகத்தை பார்க்குறோம், அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அவங்க பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. உயிரை பணைய வச்சு நம்மளை வந்து அவங்க செய்கிற சாகசத்தை வந்து அப்படியே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே வந்து பார்க்கக்கூடிய
இது நிகழ்ச்சி எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இது அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? கதிரவன் சார். என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார் நீங்கள்? நானும் அட்வொகேட் தான். ஓகே. ஸோ 2 hours அந்த ஒர்க் டென்ஷன் எல்லாம் போயிட்டு ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஓகே. அனிமல்ஸே இல்லாமல், ஏன்னா வந்துட்டு நீங்கள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க கண்டிப்பாக சர்க்கஸில் வந்துட்டு விலங்குகளை வச்சு அது சாகசம் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அனிமல்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே நல்லா அந்த டயத்துக்கு நல்லா பண்ணிட்டாங்க. அருமையாக பண்ணாங்க. பிடிச்சிருந்துச்சா? அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜம்போ சர்க்கஸ் நிறுவனம் வந்து எத்தனை ஆண்டு கால நிறுவனம் சார்? இது 1977. How do you feel about this program? It was nice. It was exciting and beautifully organized. இந்த ப்ரோக்ராமில் நிறைய சாகசங்கள் செஞ்ச ஒரு கப்பல்ஸை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஜம்போ சர்க்கஸில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு லவ்லி கப்பல்ஸை மீட் பண்ண போகிறோம். வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா கலைஞர்கள் வந்திருந்தாங்க, இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்க. சவால், ஓப்பன் சவால் விடுறா இருப்பா, நீங்கள் வாங்க ஜிம் பீப்புள்ஸ் எல்லாம் வாங்க, என் கூட சேர்ந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Yeah, I want to speak to gym people in Dindikal. Okay. Come to lift competition with me. Welcome to Jambo Circus.